அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து தாய ஊடகவியலாளர் இராமேதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தரான அன்பர்களுக்கும் நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இராமேதரன் தொடர்ந்து அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழர் தாயகத்தில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சிமணியில் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாக உரையாடி கொண்டு வருகின்றோம். அப்பொழுது உரையாடும் பொழுது நான் அடிக்கடி உங்களுடன் கேட்ட விடயம் என்னவென்றால், ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, வரவார்கள் என்று கூறியிருந்தார்கள். பிறகு அது நிறுத்தப்பட்டது. அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அன்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர்மட்ட குழு ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அங்கே வந்ததும் அவர்கள் ஆளுநரை சந்தித்து சென்றிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நீங்கள் முதலில் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? நிச்சயமாக கிட்டத்தட்ட 3 மாத தாமதத்துக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் வடக்குக்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி செம்மணிக்கு வருகை தர இருப்பதாக முன்னர் அறிவிக்கப்பட்டது. அதுக்கு பின்னர் காரணம் அறிவிக்கப்படாமல் அந்த விடயம் அப்படி அவ்வாறு கைவிடப்பட்டிருந்த நிலைமையில் தான் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய குழுவினர் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த நாடுகளுடைய தூதுவர்கள் கிட்டத்தட்ட நான் 8-9 தூதுவர்கள் உள்ளிட்ட குழுவினர் வடக்குக்கு நேற்று தினம் வருகை தந்திருக்கின்றார்கள். அவ்வாறு வருகை தந்த குழுவினர் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களுடன் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்திப்பிலே வடக்கினுடைய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்கள் வடக்கு மாகாண ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டதாக, குறிப்பாக இந்தியாவினுடைய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பாகவும் அங்கே கேட்டறியப்பட்டதாகவும், காங்கேசந்துறை துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள், பலாலி விமான நிலையத்தினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள், எதிர்காலத்திலே அந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்படக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் ஆளுநரிடம் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் கேட்டறிந்து கொண்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கிலே முதலீட்டு திட்டங்கள் தொடர்பாகவும் அங்கே கேட்டறியப்பட்டிருக்கின்றது. முதலீட்டுக்கான வாய்ப்புகள், வடக்கிலே முதலீட்டுக்கான வாய்ப்புகள் தொடர்பாகவும் ஆளுநரிடம் அவர்கள் கேட்டறிந்திருக்கின்றார்கள். செம்மணி மனித புதகுழி விவகாரம் உள்ளிட்ட இணைய விடயங்கள் கூட ஆளுநரிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலைமையிலே ஆளுநர் தன்னுடைய அனுபவத்திலே இலங்கையிலே நீண்ட காலமாக நீடித்து வந்த போர் முடிவு கொண்டு வரப்பட்டதாகவும், இனி மீண்டும் ஒரு போர் இலங்கையிலே ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படாது என்று தான் நம்புவதாக ஐரோப்பிய ஒன்றிய குழுவினரிடம் ஆளுநர் தெரிவித்ததாக ஆளுநர் தரப்பு தகவல் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஆளுநரை பொறுத்தவரையிலே வடக்கு மாகாணத்தில் அந்த ஆளுநரோடான சந்திப்பின் முக்கியமான விடயமாக வடக்கினுடைய அபிவிருத்தி திட்டங்கள், எதிர்காலத்திலே அபிவிருத்தி தொடர்பாக முன்னெடுக்கப்படக்கூடிய வேலை திட்டங்கள், அதிலே சர்வதேசத்துடைய வகிபாகம் தொடர்பாக அங்கே ஆழமாக கலந்துரையாடல் இடம்பெற்றதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உயர்மட்ட குழு, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர்மட்ட குழு ஒன்று இலங்கைக்கு வந்திருக்கின்றது, யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றது. அந்த உயர்மட்ட குழு அங்கே பல்வேறு சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றார்கள். அதிலும் தமிழ் தரப்பினை சந்தித்திருக்கிறார்கள் என்ற விடயங்கள் கூட அறியக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தரப்பு தொடர்பாக யாரை சந்தித்தார்கள், எவ்வாறான இந்த சந்திப்பு நடைபெற்ற என்ற விடயங்களை கூறுவீர்களா? உண்மையில் இந்த சந்திப்பிலே நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு விருந்தகம் ஒன்றிலே அந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சந்திப்பிலே முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் தலைமையிலான குழுவினரான இந்த சந்திப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்கள் வருமே இந்த சந்திப்பிலே இடம்பெறவில்லை. நான் நினைக்கின்றேன், ஏன் அவ்வாறான ஒரு புறக்கணிப்பு இதிலே இடம்பெற்றது என்பதை அறியக்கூடியதாக இல்லை. என்றால் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னரே ஐரோப்பிய ஒன்றிய குழுவினருடைய வருகை திட்டமிடப்பட்டது. ஆகவே அவர்கள் இந்த வடக்குக்கான 2-3 நாட்கள் விஜயத்தின் போது யார் யாரை சந்திப்பார்கள் என்கின்ற விடயம் கூட நிச்சயமாக அவர்களால் நிகழ்ச்சி நிரலிடப்பட்டிருக்கும். அவ்வாறான நிகழ்ச்சி நிரலின் போது தமிழ் தரப்புடன் சந்திப்பு அந்த நாட்கள் குறிக்கப்பட்ட போது ஏன் அது தவிர்க்கப்பட்டது என்று தெரியவில்லை. அதிலே CVK சிவஞானம் அவர்கள் தான் ஒரு முக்கியமானவராக அடையாளப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதை விட யாழ் மாநகர சபையினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மதிவதனி அவர்களும் அந்த சந்திப்பிலே பங்கு பெற்றி இருக்கின்றார். அதே போன்று நல்லூர் பிரதேச சபையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மயூரன் மற்றும் ஏனைய பிரதேச சபைகளினுடைய உறுப்பினர்கள் பலர் அதிலே பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே EPRLF கட்சி சார்பாக சர்வேஸ்வரன், வடமாகாணத்தினுடைய முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்த சர்வேஸ்வரன் அவர்கள் அதிலே பங்கு பெற்றி இருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இவர்கள்தான் அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியினரோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களோ அதிலே பங்கு பெற்றாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது.
அந்த வகையிலே இவர்களுடைய சந்திப்பின் போது ஒரு சம்பிரதாயபூர்வமாக அந்த விடயங்கள் உரையாடப்பட்டிருக்கின்றது. சி.கே. சிவஞானம் உள்ளிட்ட தரப்பினரால் செம்மணி விவகாரத்துக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்ற கோரிக்கை அங்கே வலியுறுத்தப்பட்டதாக அவர்கள் அதுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தி மூலமாக அறியக்கூடியதாக இருந்தது. அதே போன்று தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே அரசியல் தீர்வு விடயங்கள் தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. இதுல முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களோ முக்கியமாக ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளை உள்ளடக்கியதாக சந்திப்பாக அது அமையாத காரணத்தினால் இதிலே ஆக்கபூர்வமான விடயங்கள் தமிழ் மக்களுடைய விடயம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கவில்லை என்றுதான் நான் அவதானிக்கின்றேன். இராமேந்திரன், சர்வதேச உயர்மட்ட குழு வந்திருக்கின்ற என்று கூறியவுடன் உடனடியாக நான் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாகத்தான் உடனே சிந்தித்தேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் போராடி கொண்டு வருகின்றார்கள், தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சர்வதேசத்தினுடைய தலையீடு தேவை என்பதை வலியுறுத்துவதில் அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை உயிர்ப்போடு வைத்திருப்பதில் அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது. இந்த நேரத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினர் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மையில் இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் செம்மணிக்கு வருகை தருவதை முன்னிட்டு செம்மணிக்கு முன்பாக ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. செம்மணி விவகாரத்துக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையோடு அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதிலே காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் மற்றும் அரசியல் தரப்பினர், சிவில் சமூகத்தினர் என பல தரப்பினரும் இன்றைய போராட்டத்தில் அவர்கள் பங்கு பற்றியிருந்தார்கள். அவ்வாறு பங்கு பற்றி காலை முதலே அந்த செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்துக்கு முன்பாக வீதியோரமாக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆரம்பத்திலிருந்தே போலீசார் அந்த போராட்டங்களுக்கு ஒரு கெடுபிடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் போலீசாருடைய பிரசன்னம் அங்கே அமைந்திருந்தது. அந்த வகையிலே காணாமலாக்கப்பட்டால் செம்மணி விவகாரம் என்று வருகின்ற போது அதோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் காணாமலாக்கப்பட்டவருடைய தரப்பினரால் அதிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அவ்வாறு காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகள் இந்த புதைகுழியிலே புதைக்கப்பட்டிருக்கலாமோ என்கின்ற பரிதவிப்போடு அவர்கள்லாம் நீதிக்காக தொடர்ந்து போராடக்கூடிய தரப்பினராக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் அந்த உறுதியின் அடிப்படையிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் அந்த சர்வதேச பிரதிநிதிகளுடைய பயணத்தின் போது தங்களுடைய ஒரு சர்வதேச விசாரணை கோரிக்கையை வலிச்சேர்க்கின்ற வகையிலே அவர்கள் அந்த போராட்டத்தை ஒரு கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த உயர்மட்ட குழுவினுடைய இந்த விஜயம் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த செம்மணி புதைகுழி அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே விஜயம் மேற்கொண்டு அங்கு உள்ள நடைபெறுகின்ற அகழ்வு பணி தொடர்பாக பார்வையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைய நாள் அவர்கள் அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த பயணம் தொடர்பாக என்ன அறிந்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக செம்மணி அதான் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினுடைய பிரதான நோக்கமே செம்மணிக்கு விஜயம் செய்வது, செம்மணியை பார்வையிடுவதாக தான் இருந்தது. அந்த வகையிலே நேற்றைய தினம் வடக்குக்கு விஜயம் செய்த அந்த ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் இன்றைய தினம் செம்மணி புதைகுழி அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகின்ற அந்த சிந்துபாத் இந்து மயான பகுதிக்கு அவர்கள் வருகை தந்தார்கள். வருகை தந்து அவர்கள் அந்த அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகின்ற போது அந்த நிலைமைகளை அவர்கள் நேரடியாக அவதானித்திருக்கின்றார்கள். அவர்கள் மிக நிதானமான முறையிலே அங்கே நடைபெறுகின்ற சகல விடயங்களையும் அவர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகின்ற விடயங்கள், அகழ்வின் போது அங்கே மீட்கப்படுகின்ற விடயங்கள், அப்படியான மற்றும் அந்த சூழல் உள்ளிட்ட விடயங்களை அவர்கள் பார்வையிட்டிருக்கின்றார்கள். பார்வையிட்டு திரும்புகின்ற போது அதிலே ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினுடைய பிரதிநிதிகள் அந்த காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகளிலே ஒரு சிலரை அங்கே சந்தித்து அவர்கள் கலந்துரையாடி சென்றிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினருடைய வருகையை முன்னிட்டு அந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் வருகை தருகின்ற போது அதற்கு முன்பாக பதாகைகளோடு அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அவ்வாறான நிலையில்தான் அவர்கள் அந்த புதைகுழியை பார்வையிட்டு திரும்புகின்ற போது அதில் போராட்டத்தில் ஈடுபட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகளுடைய பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடி சென்றிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் தொடர்பாக கூறும்பொழுது ராமேந்திரன், 5 ஆண்டுகள் அதற்கு முன்னதாகவே தொடர்ந்து சர்வதேசத்தினுடைய ஈடுபாடு வேண்டும், விசாரணை செய்வதற்கு சர்வதேச தலையீடு தேவை என்று தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை உயிர்ப்போடு வைத்திருப்பதில் முக்கிய பங்களிக்கின்றது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர். இப்போ நீங்கள் அவர்களை சந்தித்து உரையாடினார் என்று அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்களை சிலரை சந்தித்து உரையாடியிருக்கிறார் என்றால் இங்கே இலங்கை அரசாங்கம் ஒரு நாகரீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது போராட்டம் நடத்தும் பொழுது அவர்களோடு பேசுவது, அவர்களுடைய விடயங்களை கேட்டறிவதில் எந்த தவறும் இல்லை என்பதை அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள்.
உயர்மட்ட குழுவினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக நான் கூறும்பொழுது இன்னொரு விடயம் ஞாபகத்துக்கு வந்து என்னென்றால் 2-3 வாரங்களுக்கு முன்னதாக நீதியமைச்சர் அங்கே வந்த பொழுது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டம் நடத்தும் பொழுது காவல்துறையினுடைய இடாபடித்தனம் உங்களுக்கு தெரியும். ரணில் விக்ரமசிங்க வந்த பொழுதும் கூட எவ்வாறு செயல்பட்டார்கள், அதே போல்தான் நீதியமைச்சர் அங்கே பயணத்தை மேற்கொண்ட பொழுது நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இப்போ உயர்மட்ட குழுவினுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? உண்மை உண்மையிலே நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார செம்மணிக்கு விஜயம் செய்தார். அவ்வாறான நேரத்திலே இதே போன்ற ஒரு கவனிப்பு போராட்டம் காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகளுடைய ஏற்பாட்டிலே பொது பாதிக்கப்பட்ட அமைப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இணைந்து அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்போது நீதியமைச்சர் குழுவினர் செம்மணிக்கு விஜயம் செய்து செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளை பார்வையிட்டதுக்கு பிற்பாடு அங்கே போராடிய மக்களை சந்திக்காமலே அவர்கள் வெளியேறி சென்றிருந்தார்கள். இப்படியான நிலையில்தான் இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினரும் செம்மணிக்கு வருகை தந்து அந்த மக்களை பார்வையிட்ட விடயம் என்பது உண்மையில ஒரு முன்மாதிரியான விடயமாக தான் நீங்கள் குறிப்பிடுவதை போன்று உண்மையிலே போராடுகின்ற அந்த மக்களை வந்து நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சிங்களவர் நாங்கள் எல்லாம் ஒரே நாட்டவர்கள் ஒரே மக்கள் என்று கூறிவிட்டு அந்த மக்கள் யாருமே போராடுகின்ற மக்கள் வந்து உங்களுக்கு எதிராக போராடவில்லையே, எங்களுக்கு நீதி வேண்டும், நாங்கள் எங்களுடைய பாதிக்கப்பட்ட விடயங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை போராடுவது என்பது அது ஒரு ஜனநாயக முறையிலே போராட்டத்தை நடத்துவது எந்த விதத்திலுமே தவறான விடயம் இல்லவே. ஆக போராடுகின்ற நீதி கேட்டு போராடுகின்ற மக்களை உதாசீனம் செய்கின்ற அளவிலே தான் இந்த அரசாங்கம் இருக்குன்னு நீங்க குறிப்பிட்டதை போன்று கடந்த கால அரசுகளும் இவ்வாறான போக்கை தான் கடைபிடித்தன. இப்போது இவர்களும் வந்து இதைத்தான் மாற்றத்தினுடைய நாயகர்களாக சொல்பவர்களும் அதைத்தான் கடைபிடி ஒரு மக்கள் போராடுகின்ற போது அவர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயங்குகின்றது, அஞ்சுகின்றது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அந்த மக்களோடு உரையாடி இருக்கின்றார்கள். அதை நாங்கள் உண்மையில சிறந்த ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாகரிகமான செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். என்றால் அதுதான் உண்மை. ஏற்கனவே ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்து சென்ற போது கூட அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற்ற போது அந்த இடத்துக்கு வந்து அவர் அந்த அணையா விளக்கு அந்த தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தியதோடு அங்கே இருந்த மக்களோடு அவர் கலந்துரையாடி அவர்களுடைய கோரிக்கைகளை அவர் செவிமடுத்து சென்றிருந்தார். ஆனால் ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்க அவர்கள் வடக்குக்கு வந்து சென்றபோது செம்மணிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செம்மணிக்கு வரவில்லை, மக்களையும் சந்திக்கவில்லை, போராடிய மக்களையும் சந்திக்கவில்லை. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை. அவர் தாங்களாக செட்டப் பண்ணி மாவட்ட செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்திலே அவர்களாக செட்டப் செய்து அழைத்து வரப்பட்ட ஒரு சிலரை சந்தித்து விட்டு அவர்கள் உலகத்துக்கு கணக்கு காட்டினார்கள். நாங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களை சந்தித்தோம், அவர்களோடு கலந்துரையாடினோம், நாங்கள் விரிவான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டது என்பதாக அவர்கள் அங்கே கணக்கு காட்டினார். ஆகவே போராடுகின்ற இடத்திலே அந்த போராடுகின்ற மக்களை சந்திக்கின்ற திராணியற்ற ஒரு அரசாங்கமாக தான் இந்த அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் இருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க முடியும். உண்மை, நீங்கள் கூறுவது போல் ஒளிவு மறைவு களவு இல்லை என்று சொன்னால் மக்களை நேரடியாக சந்திப்பவர்கள் தயங்கவே கூடாது. ஆனால் அதை நீங்கள் கூறுவது போல் தொடர்ந்து வந்த அரசாங்கங்களும் இவ்வாறு தான் செயல்படுகின்றது. இனி இதே நேரத்தில் ராமேந்திரன், என்ன விடயங்கள் பேசப்பட்ட என்று ஏதாவது செம்மணி புதைக்குழி தொடர்பாக ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டதா? உண்மையில் அந்த இடத்திலே அவர்கள் ஐரோப்பிய தூதுக்குழுவினர் பார்வையிட்டு இவர்களோடு கலந்துரையாடி சென்றதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் ஊடகவியலாளர்கள் அவர்களிடம் கேள்வி கேட்க முற்பட்ட போது அவர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்றதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றன. பெரும்பாலும் நாளைய தினம் அவர்கள் ஊடகவியலாளர்களோடு இந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் சந்திப்பொன்றை நடத்த இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது ஊடகவியலாளர்களோடு பிரத்யேகமான சந்திப்பா இல்லை இந்த வடக்கு விஜயம் தொடர்பாக அவர்கள் ஊடகங்களுக்கு ஏதாவது கருத்துக்களை வெளிப்படுத்துவார்களா என்பது தொடர்பாக இந்த தகவலும் இது அறியக்கூடியதாக இல்லை. நாங்கள் மேலதிகமான விவரங்கள் வருகின்ற போது நிச்சயமாக, அதாவது ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் செம்மணிக்கு விஜயம் செய்து அதன் பின்னர் அவர்களுடைய நிலைப்பாடு அடுத்த கட்டம் அவர்கள் என்ன கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் என்ற விடயங்கள் அறிய வருகின்ற போது நிச்சயமாக நாங்கள் அதை இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக உரையாடலாம் என்று நம்புகின்றேன். அதோடு நாங்கள் நிச்சயமாக இந்த காவல்துறையினுடைய செயல்பாடுகளையும் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கின்றது. கடந்த நீதியமைச்சருடைய வருகையின் போதும் காவல்துறையினர் மிக அடாவடியான முறையிலே செயல்பட்டிருந்தார்கள். அங்கே மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ள ஏற்பட்டிருந்தது. நீதிமன்ற தடை உத்தரவை கூட பெற்றிருந்தார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியதாக கருதப்படக்கூடியவர்கள் அந்த நீதிமன்றத்திலே தடை உத்தரவை பெற்று வந்தார்கள். அதையும் மீறி அந்த போராட்டம் இடம்பெற்றது. இன்றைய தினமும் அங்கே அவர்கள் அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போது சிறுவர்களுடைய புகைப்படங்கள் தாங்கிய பதாகை ஒன்றை அவர்கள் அங்கே முன்னுக்கு காட்சிப்படுத்தியிருந்தார்கள். அதாவது ஏற்கனவே நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருவதை போன்று செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் போது
தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் ஒரு 50க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், கைக்குழந்தைகளுடைய எண்பு தொகுதிகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மனித புதகுழி என்பதை கடந்து ஒரு ஒரு கூட்டு படுகொலையின் போது ஒரு 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 450 பேர் மீட்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே ஒரு 50லிருந்து 100 வரையான சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகள் அடுத்தடுத்து மீட்கப்பட்ட சம்பவம் என்பது, அதாவது கொத்து கொத்தாக சிறுவர்களும் சேர்ந்து அங்கே குழந்தைகளும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே எவ்வாறான ஒரு மனித மிருகங்களுடைய நடமாட்டம் இருந்திருக்கின்றது, இந்த மனித நாகரிகமே வெட்கி தலை குனியக்கூடிய வகையிலான அந்த சம்பவங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது என்பதை தான் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே அதை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அந்த குறித்த பகுதிகளிலே, இந்த போருடைய இறுதிக்கால பகுதிகளிலே காணாமல் போன அந்த சிறுவர்களுடைய புகைப்படங்களை தாங்கிய பதாகையை அவர்கள் அங்கே முன்னுக்கு காட்சிப்படுத்திய போது, அங்கே அந்த காவல் கடமையில இருந்த போலீசார் அவர்கள் அந்த அந்த பதாகையை படம் எடுக்க விடாது அந்த பதாகையை மறைக்கின்ற வகையிலே அவர்கள் முன்னே நின்று இடையூறாக நின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அங்கே ஊடகவியலாளர்கள், போராட்ட ஏற்பாட்டாளர்கள் அனைவருமே அங்கே போலீசாரை அங்கிருந்து அகன்று செல்லுமாறு வலியுறுத்திய போது கூட வேண்டுமென்றே அந்த பதாகைகளை வெளியே தெரியாத வகையிலே அந்த போலீசார் இடையூறாக அங்கே நின்றிருந்ததை காணக்கூடியதாக. அவர்கள் பாருங்கள், இலங்கை காவல்துறையினருடைய கரிசனை எதிலே இருக்கின்றது என்று. தமிழ் மக்களுக்கு நீதி கிடைப்பதோ இல்லை தமிழ் மக்கள் ஒரு ஜனநாயக வழிமுறையிலே போராடுகின்ற போதோ அதை அனுமதிப்பதற்கோ இவர்கள் தயாராக இல்லை. அவர்களும் அந்த இனப்படுகொலை அரசாங்கத்தினுடைய ஏவலாளிகளாக, இல்லை அவர்களும் ஒரு 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 அங்கமாக தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குவதில் தான் இலங்கை காவல்துறையினரும் செயல்பட்டு வருகின்றார் என்பதை தான் இந்த இது எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது. ஒரு விடயம் நடைபெறுவதற்கு முன்னரே நீதிமன்றத்திலே தடை உத்தரவை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களுடைய குரல் வலையை நசிக்கக்கூடிய ஒரு தரப்பாக காவல்துறையினர் தான் தொடர்ந்தும் செயல்பட்டு வருகின்றது. அது இந்த அனுர திசாநாயக்கா தலைமையிலான ஜேவிபி அரசாங்கத்திலும் மாற்றம் இல்லை என்பதைத்தான் இது எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த செம்மணி அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது தோண்ட அங்கே இன்னும் எலும்பு தொகுதிகள் அங்கே கண்டெடுக்கப்படுகின்ற என்ற விடயங்கள் நீங்கள் கூறும் பொழுது அங்கே ஒரு இருந்த நிலையில் ஒரு உடலம் அமைந்திருந்ததையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தூதுவர்கள் அங்கே வந்த பொழுது ஏதாவது முக்கியமான விடயம் அங்கே அடையாளம் காணப்பட்டதா, பார்த்தார்களா, என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? இன்றைய தினம் அவர்கள் பார்வையிட்ட போது நிலைமை தொடர்பாக மேலதிகமான விவரங்களை அறிய முடியவில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக, நேற்று முன்தினம் எல்லாம் கடந்த 3 நாட்களாகவே ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே ஒரு மண்டையோடு ஒன்று நிலை குத்திய நிலையிலே அங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற விடயத்தை நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அதாவது வழக்கமாக கிடையாகத்தான் தரையிலே ஒரு கிடையான அமைப்பில் தான் எலும்பு தொகுதிகள் காணப்பட்டு வந்தது. வளமைக்கு மாறாக மண்டையோடு மேல் நோக்கி அமைந்தவாறு, அதாவது ஒருவர் நிற்கின்ற வகையிலோ இருக்கின்ற வகையிலோ இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று மண்டையோடு கீழ் நோக்கியதாக மண்ணிலே புதையுண்ட வகையிலே அது அடையாளம் காணப்பட்டிருந்த விடயத்தை நாங்கள் அப்போதே சுட்டிக்காட்டினோம். அந்த மண்டையோடு தொடர்ச்சியாக அகலப்பட்ட போதுதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அமர்ந்த நிலையிலே இருந்த ஒரு எண்பு தொகுதி அடையாளம் காணப்படும். ஏற்கனவே 2ஆம் கட்ட அகழ்வின் போதும் இதே போன்று ஒரு அதாவது காலை மடித்து சம்மணம் கட்டி இருந்த நிலையிலே ஒரு எண்புக்கூடு மீட்கப்பட்டது. அதே போன்ற ஒரு எண்பு தொகுதி அது தலை கவிழ்ந்த நிலையிலே, அதாவது இருந்த நிலையிலே தலை கீழ் நோக்கி சரிந்த நிலைமையிலே இருந்தது. இது அண்ணாந்து பார்த்த நிலையிலே தாடை பெயர்க்கப்பட்டு மண்டையோட்டிலிருந்து தாடை கீழிறங்கிய நிலைமையிலே தான் அந்த மிக அகோரமான நிலையிலே இந்த எண்பு தொகுதி காணப்பட்டது. ஆகவே அவர்கள் பலத்த சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு அவர்கள் தலையிலே பலமாக தாக்கப்பட்ட காரணத்தினால் அவர்களுடைய அந்த அலகு பகுதி உடைவடைந்த வாய்ப்பகுதி உடைவடைந்த நிலையிலே அவர்கள் அங்கே அவ்வாறான நிலையிலே புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகின்றது. இது உண்மையிலே சொல்வதாக இருந்தால் அவர்கள் ஒரு அரைகுறையான உயிரோடு அந்த இடத்திலே அவர்கள் கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கின்றனர். ஏனால் ஒரு ஒரு உயிரற்ற நிலைமையிலோ உயிரிழந்த நிலையிலோ ஒருவரை சடலமாக தூக்கி வீசுகின்ற போது அந்த ஒழுங்குமுறையிலே அந்த சடலங்கள் இருக்கும். ஆனால் கால் மடித்து இருக்கக்கூடிய நிலைமை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு உயிரற்ற சடலம் அவ்வாறான நிலைமையில புதைக்க முடியாது. பெரும்பாலும் ஜீவ சமாதிகள்லாம் இவ்வாறான நிலைமையில இருக்கும். அதாவது அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போதே துறவிகள் தியான நிலையிலே மண்ணை மூடி அந்த ஒரு குழிக்குள்ளாக தாங்களே தங்களுடைய உயிர் பிரிதலை அவர்கள் ஏற்று அந்த இடத்திலே சமாதியாகின்ற ஒரு நிலைமைதான் அவ்வாறு இருக்கும். ஆனால் இது அவ்வாறான நிலைமையிலே வலிந்து அதிலே அமர்த்தப்பட்டு இல்லை, அவர்கள்
ஒரு அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர் போவதற்கு முன்னே அரைகுறை உயிரோடு அந்த இடத்துல அப்படியான நிலைமையிலே அவர்கள் அமர்த்தப்பட்டு அந்த இடத்திலே மண் போட்டு அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றுதான் சந்தேகிக்கப்படுகின்றது. ஆகவே அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அருகின்ற செய்தியாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் மேலும் பல அதிர்ச்சியான சம்பவம். ஒன்றுக்கு மேற்பட்ட எண்புக்கூடுகள் தலையில்லாத நிலைமையிலே மீட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு முண்டமாக. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால், ஏற்கனவே தினம் தினம் புதிதாக அந்த செம்மணியிலே புதைக்கப்பட்ட அந்த சிங்கள கொலைவரி படைகளுடைய அந்த தாண்டவம், அதிர்ச்சிகரமான நிலைமைகள் நாளுக்கு நாள் வெளிவந்திருந்தது. கை குழந்தைகள், சில நாட்களுக்கு முன்னால் கூறியிருந்த 2 கை குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்த வகையில் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆரம்ப நிலையிலே ஒரு தாயும் ஒரு 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 கை குழந்தை சிசுவும் ஒன்றாக இருந்த நிலைமை காணப்பட்டது. பல அவ்வாறான நிலைமைகள் காணப்பட்டு இன்று ஒரு மண்டையோடு இல்லாமல் என்றால் எவ்வளவு மிக கொடூரமான முறையிலே அவர்கள் சிரச்சேதம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே தமிழர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு தலையற்ற முண்டமாக கொண்டு வந்து புதைகுழிக்கு இரையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது நேற்றைய தினமும் அங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் 2 3 எண்புக்கூடுகள் தலையற்ற நிலையிலே, மண்டையோடு இல்லாத நிலைமையிலே வெறும் களத்துக்கு கீழான எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதற்கு அருகாமையிலே புரித ஒரு இடத்திலே மண்டையோட்டு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதே நீ ஆய்வு நடவடிக்கையில் தான் அந்த மண்டையோடு இல்லாமல் காணப்பட்ட எண்புக்கூட்டினுடைய மண்டையோடு தான் இதுவா என்பதை அவர்களுடைய ஆய்வுக்கு பின்னர் தான் அது தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒருவேளை அது வேறு வேறா இல்லை இது ரெண்டும் தொடர்பட்டதா, ஒரு இடத்திலே உடலையும் இன்னொரு இடத்திலே தலையையும் போட்டு மண்டையோட்டையும் போட்டு இவர்கள் புதைத்தார்களா என்கின்ற விடயம் ஒரு ஐயத்துக்குரிய ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த அமர்ந்த நிலைமையில இருந்த எண்புக்கூடு தொடர்பாக இங்கே உண்மையிலே அந்த அகழ்வு நடவடிக்கைகளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சோமதேவ அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு ஏற்கனவே அங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது இவ்வாறு அமர்ந்த நிலைமையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூட்டுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்புகளையும் அது எதனால் இடம்பெற்றது என்கின்ற விடயத்தையும் அவர் ஆய்வுக்கான தகவல்களையும் அதுக்கான விடயங்களையும் பெற்றுக் கொண்டதற்கு பிற்பாடு நேற்றைய தினம் அந்த எண்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அதுக்கு பின்னாலே மேலும் ஒரு 2 3 எண்புக்கூடுகள் தொடர்ச்சியாக இருப்பது அடையாளம் காணப்படுகிறது. பெரும்பாலும் இன்றைய தினம் அந்த அகழ்வு நடவடிக்கை முடிவடைகின்ற போதோ நாளைய தினமோ அந்த விடயங்கள் பெரும்பாலும். பிரமதரன், இப்போ நீங்கள் இந்த அமர்ந்த நிலையில் இருந்த ஒரு உடலம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அது திடீரென்று அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டது என்று கூறும் பொழுது எனக்கு உடனடியாக ஒரு யோசனை வந்தது என்னவென்றால், இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர்மட்ட குழு வந்து பார்வையிடுவதன் காரணமாகத்தான் அது அகற்றப்பட்டதா என்று சிந்திக்க தோன்றுகின்றது. காரணம் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ சிறுவர்களுடைய உடலங்கள் தொடர்பாக கூறும் பொழுது இந்த அமர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வாறான ஒரு நோக்கத்தோடு தான் அது அகற்றப்பட்டதா? இப்ப உண்மையில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினுடைய வருகை என்பது உண்மையில் அவர்களுடைய வருகை என்பதே அந்த செம்மணி அகழ்வு நடவடிக்கையை அவர்கள் நேரடியாக பார்வையிடுகின்ற போது அதனுடைய விடயங்களை அவர்கள் உணரக்கூடியதாக இருக்கு. நீங்கள் குறிப்பிடுவதை போன்று அந்த விடயங்களும் இருந்திருந்தால் உண்மையாக அவர்களுடைய வருகையின் போது மேலதிகமாக அவர்கள் என்ன விடயங்களை பார்வையிட்டார்கள், வருகின்ற போது அங்கே என்னென்ன நிலைமைகள் இருந்தது என்பதை நாங்கள் விரிவாக அறியக்கூடியதாக இல்லை. ஆனால் அந்த விடயங்கள் அவ்வாறு நடந்திருந்தால், இப்ப நீங்க குறிப்பிடுவதை போன்று அந்த அமர்ந்த நிலைமையில் இருந்த எண்பு தொகுதியினுடைய அமைப்பு அப்படி இருக்கின்ற போது அவர்கள் வந்து பார்வையிட்டிருந்தால் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் வேறு விதமாக இருந்திருக்கும். என்றால் அதை இப்ப நாங்கள் ஒரு காட்சியாகவோ காணொலியாக பார்ப்பதை விட அந்த இடத்திலே அதை நேரடியாக பார்வையிடுகின்ற போது அதனுடைய தாக்கம் வேறு விதமாக இருக்கும். ஆகவே நிச்சயமாக அது நான் நினைக்கிறேன் கடந்த 3 நாட்களாக 3 நாட்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் சனிக்கிழமை நாங்கள் உரையாடினாங்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்கள் அந்த அமர்ந்த நிலைமையிலே இருந்த எண்பு தொகுதி படிப்படியாக மண்கள் சுத்தப்படுத்தப்பட்டு அப்படி இருந்தது. நேற்றைய தினம்தான் சோமதேவ் அவர்கள் பார்வையிட்டதுக்கு பிற்பாடு அகற்றப்பட்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம். அந்த நான் நினைக்கின்றேன் ஐரோப்பிய தூதுக்குழுவினருடைய வருகையின் போது அந்த எண்பு தொகுதி அகற்றப்படாமல் அப்படி இருந்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கும் என்று நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒருவேளை அரசாங்கம் ஏதாவது தலையீடு செய்து, என்னால் அது ஏற்கனவே அது ஊடகங்கள் மூலமாக அது வெளிவந்திருந்தது அவ்வாறான ஒரு எண்பு தொகுதி அங்கே இருக்கின்றது என்று. ஆகவே இவர்கள் வருகின்ற போது அது இருந்தால் என்ன விதமான தாக்கத்தை செலுத்தும் என்று இவர்கள் உணர்ந்திருக்கலாம். ஒருவேளை அதை விரைவுபடுத்தி அதை அங்கிருந்து எடுப்பதற்குரிய நடவடிக்கையை சில விளைவுகள் செய்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்றால் தலையற்ற முண்டமாக வெறுமனே செய்தியாக நாங்கள் அறிவதை விட அதை நேரடியாக கண்ணால் பார்க்கின்ற போது அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே நேற்றைய தினம் அந்த தலையில்லாமல் அகலப்பட்ட அந்த அடையாளம் காணப்பட்ட அந்த எண்பு கூடுகள் கூட நான் நினைக்கிறேன் இன்றைய தினங்கள் முழுமையாக பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் நிச்சயமாக
இவர்களுடைய இலங்கை அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை அமைத்து பார்க்கின்ற போது அதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஒருவேளை ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினருடைய வருகைக்கு முன்னதாக ஒரு உணர்வுபூர்வமான விடயங்கள் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடை அவர்கள் ஒருவேளை வெளிப்படுத்தி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நன்றி ராமதரன். செம்மணி மனித புதாக்குழி தொடர்ந்து அங்கே அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர்மட்ட குழு அங்கே வந்திருந்தார்கள். அந்த விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.